இந்த வீடியோ வந்து தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் புதியதாக பதவியேற்றிருக்கும் அண்ணன் பார்த்திபன் அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் வந்து புதுசாக பதவி ஏற்றிருக்கீங்க, அதனால் உங்களுக்காக தான் இங்கே இந்த வீடியோ நான் போடுறேன். இது வரைக்கும் போட்டது கிடையாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்ததும் கிடையாது. எந்த ஆட்சியிலையும் அவங்க கண்டுக்கிறதும் இல்லை, எதுவும் பண்ணுறதும் இல்லை. ஓட்டுநர்லேருந்து கண்டக்டருங்க வரைக்கும், நடத்துனர் வரைக்கும் ரொம்ப கேவலமாக மக்களை நடத்துகிறாங்க, பண்ணுறாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்துலாம் ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க. இஷ்டம் இருந்தால் ஏறிலன்னா இறங்குன்ற மாதிரி நடத்துகிறாங்க. அதே மாதிரி நிறைய போக்குவரத்து இடங்கள்லாம் அந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. பஸ்ஸை நிறுத்தாமல் போகிறது இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கண்டிக்கணும். இன்றைக்கி காலையில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. கரையஞ்சாவடி, சென்னை கரையஞ்சாவடியிலேருந்து போரூர் இறங்கும் வழியில் ஒரு அம்மா வந்து ஏறுறாங்க. முன்வாசல் வழியாக ஏறும் பொழுது கண்டக்டர் வந்து அந்த பின்னால் உட்காந்துக்கிட்டு, ஏன் ஏறுறீங்க, ஏறக்கூடாது, யார் சொன்னாப்புல ஏறக்கூடாது, ரூல்ஸு அப்படின்னு சொல்லி பின் வழியாக வந்து ஏறுங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசான அம்மாவை அலக்கழித்து பின்னால் ஏற சொல்லி வற்புறுத்தி தரைக்குறவாக பேசுகிறாங்க. அந்த அம்மா, இல்லை சார், அங்கே ஏறத்துக்கு இடம் வசதி இல்லை, முன்னால் அந்த பள்ளம் ஏதோ தோண்டியிருக்காங்க போல், இது ஏற முடியாது, அதனால் முன்னால் தான் நான் ஏறினேன்னு சொல்லி பொறுமையாக பேசுகிறாங்க. அதுக்கு வந்து மதிப்பு கூட அளிக்காமல் இருக்கிற அந்த பக்கம் முதல்ல மூடிடணும், இனிமேல் அந்த பக்கம் இனிமேல் ஒரு வழி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு வண்டியில் ஏறுற, இந்த மாதிரிலாம் நிறைய தரைக்குறவாக பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வன்மையாக கண்டிக்கணும். அந்த மாதிரி இருக்கிறனால தயவு செஞ்சு பணி நீக்கம் செய்யுங்க. பாவம், அவங்க காலிலேருந்து மனசுடைஞ்சி இறங்கி போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால கேட்க முடியல. கேட்டாலும் நம்மக்கிட்ட மறுபடியும் வந்து நீ யார் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் புதுசாக பதவி ஏற்றிருக்கனால இந்த ஆட்சி நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற நம்ம நம்பிக்கையில் தான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறோம். அதனால் ஒரு 3 விஷயங்கள் வந்து இது கட்டாயம் பண்ணுங்கள். மக்களை தனிப்படமாக நடத்தாமல் கனிவாக நடத்த சொல்லுங்கள். யாருக்கும் இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் பணிவாக நடத்த சொல்லுங்கள். அதே மாதிரி கரெக்டான அந்தந்த லொக்கேஷனில் கரெக்டாக நிற்க சொல்லுங்கள். இதில் ஏரியாங்கள்லாம் நிற்காமல் போகுது. மெயினாக வந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப கேவலமாக இருக்குது. அதை தயவு செஞ்சு எல்லா ஓட்டுநர் நடத்துனாட்டி கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணி தான் ஏற்ற சொல்லுங்கள். பஸ்ஸு கொஞ்சம் நிறைய விடுங்க. கூட்ட நெரிசல்களும் கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா பஸ்ஸில் நெருக்கிக்கிட்டு காலையில் வேலைக்கு போகிறவங்க ரொம்ப சிரமப்பட்டு போகிறாங்க. அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக நிறைய பஸ்ஸு விடுங்க. அதே மாதிரி கிராமங்களையும் சரி, மலைவாழ் ஓரங்களையும் கொஞ்சம் பஸ்ஸு விடுங்க. இன்னும் பஸ்ஸு போகாத ஊரில் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் பண்ணி உதவி பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்டதில்லை. ஸோ தயவு செஞ்சு இந்த போக்குவரத்து சம்மந்தமான அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்க்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி.